ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த உண்மைக்கு வந்துட்டீங்களா? அந்த ஜெயலலிதாவே தன்னுடைய எதிர்ப்பாளர்களை தன் மீது வருத்தம் கொண்டவர்களை தேடி போய் பார்த்து அரவணைச்சு போனாரே, நம்ம போகணுங்கிற எண்ணம் ஏன் வரல? இன்னைக்கு சாயங்காலமே ஒரு கட்சி விட்டு நீக்கினா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அவர் தான் இதை பத்தி கவலைப்படாத நபர், அதை தான் செய்வாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. தினகரனை கூப்பிடட்டுமான வாசன் கேட்ட போது எடப்பாடி சொன்ன பதில் என்ன? உலகத்துக்கு சொல்லட்டும், மனசாட்சி உள்ள வாசன் வெளியில சொல்லட்டும். நாங்கள் கோவிலாக மதிக்கிற தலைமை கழகத்துல ஓபிஎஸ் தகராறு பண்ணிட்டார், ரவுடிகளை வைத்து அடித்து நொறுக்கினா சொல்றாங்களே, அந்த கோயில்ல நின்னுக்கிட்டு அந்த பச்சை போய் எடப்பாடி சொன்னார். அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத தோல்வி. 40க்கு 40 ஜெயலலிதா தோத்திருக்கிறார். ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் போனதில்லை. ஆனா 7 தொகுதியில் நம்ம டெபாசிட் போயிட்டோம். சவுத்லையும் டெல்டாலையும் கட்சி கரைஞ்சு போச்சு. அந்த 2 களத்துக்கும் இந்த களத்துக்கும் வரப்போகிற 26 களத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்க விஜய் என்கிற நாடறிந்த பிரபலம் களத்துக்கு வந்துட்டார். வந்ததோடு மட்டும் இல்லாம வேலுமணி சொல்றதுக்கு 15 செகண்ட் போதும். எடப்பாடி என்கிற ஆளுமே அன்னைக்கு சுக்குநூறா இருந்திருக்கும். சரி, ஆனால் அந்த மரியாதையின் காரணமா அவர் அமைதியா இருந்தார். நம்ப வைத்து கழுத்தறுப்பது அரசியலின் அடிப்படை என்றாலும் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட டாக்டர் பட்டம் வாங்குகிற அளவுக்கு துரோகங்களை செய்வது பிஜேபிங்கிறது. சரி, இருக்கட்டும் சார். 75 இடங்களை பெற்று எடப்பாடி வரலாற்று சாதனை புரிந்தார். வரலாற்றின் பொன்னேடுகளில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படுமா? நக்கலா சொல்லல. வணக்கம் வாவு தமிழா நண்பர்களே. செங்கோட்டையன் முதல் முறையாக குரல் கொடுக்கிறார். அண்ணாமலை பதுங்குகிறார். அன்புமணி தவிக்கிறார். இது பற்றியெல்லாம் பேசுவதற்காக பிரபல பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் SPL. வணக்கம் சார். மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறாரு செங்கோட்டையன். எடப்பாடி மறப்பாரா? 10 நாள் கெடு வேற கொடுக்குறாரு. இல்ல, மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிட்டு எதை சாதிக்க போறோங்கிறத பொறுத்து தான் அதை வாதிக்க முடியும். மிக நிச்சயமாக இழக்கிறதுக்காகவோ அல்லது ஒரு படுகொலியில் தள்ளுவதற்காகவோ அல்லது ஒரு நற்பெயரை கெடுப்பதற்காகவோ அல்ல. அந்த அறிவுரையை ஒருத்தர் சொல்றாங்கன்னா, ஒண்ணு நமக்கு உங்களுக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த மனக்காயத்திலிருந்து விடுபட மறப்போம் மன்னிப்போம்னு குடும்பத்துல ஆரம்பிச்சு, குடும்ப தகராறுகள் ஆரம்பிச்சு, நட்புக்குள்ள இருக்கிற பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள் தொடங்கி அரசியல் மனமாச்சரியங்கள் வரை மறப்போம் மன்னிப்போங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. ஏன்னா அதுக்கு அடிப்படையா தேவை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு குறைந்தபட்ச அறிவு, ஒரு பரந்த மனப்பான்மை அல்லது பெருந்தன்மைன்னு சொல்லணும். அது இருந்தாதான் அந்த வார்த்தைக்குரிய வேல்யூவை யாருமே புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு 2 உதாரணங்களையும் சொன்னார் அவர். எம்ஜிஆர் தன் மீதே ஊழல் குற்றச்சாட்டை டைப் பண்ணி அதை ஒரு கவர்ல வச்சு ஆளுநரை சந்திச்சு கொண்டு போய் கொடுத்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கிற அளவுக்கு துணிச்சல் பெற்ற, துரோகத்தின் உச்சமாக திகழ்ந்தன்னு எந்த ஒரு தனி மனிதன் நினைக்கிற காரியத்தை செய்த SDSஐயே தேடி போய் பார்த்து அரவணைச்சிட்டு போனார். சொல்லக்கூடாத வார்த்தைகளை, காது கூசுகிற அளவுக்கான சில வார்த்தைகளை சொல்லியெல்லாம் தன்னை விமர்சித்த டாக்டர் காளிமுத்துவ சட்டமன்றம் கூடுகிற நாட்களிலெல்லாம், சந்திக்கிற இடங்களெல்லாம் முதலில் கையெடுத்து கும்பிட வேண்டிய இடத்தில் அவரை அமர வைத்து அழகு பார்த்த ஜெயலலிதா அப்படின்னு 2 உதாரணங்களை சொல்ற போதே அந்த மறப்போம் மன்னிப்போங்கிற வார்த்தைக்கு இருந்த மரியாதை, அதை அமல்படுத்தியதன் மூலமாக அந்த 2 தலைவர்களும் அடைந்த உயரங்கள், தொடர் வெற்றிகள் அப்படின்னு நல்ல விஷயங்களை சொல்லி காமிச்சு நாமளும் மறப்போம் மன்னிப்போம்னு சொல்றாரு. இதை எடப்பாடி எப்படி எடுத்துக்கிறாருன்னு பார்ப்போம். 10 நாள் கெடுவெல்லாம் சரியா? 10 நாள்ங்கிறது ஒரு அடையாளத்துக்கு தான். அப்போ 10 நாள் முடிஞ்சு அந்த ராத்திரி 12:01 நான் ஒரு ஆட்டம் ஆடுவோம் பாருங்க அப்படின்லாம் சொல்லல. ஒரு சரி பார்ப்போம், இதான் இதே தான் சொன்னாரு, பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அதை விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த 6 பேர் சந்திச்ச போது அந்த கூட்டத்தை கலைச்சார் எடப்பாடி. இவர்களும் சரி நம்ம திரும்பி பேசுவோம்னே அப்படின்னு சொல்லி தான் எந்திரிச்சாங்க அந்த 6 பேரும். அந்த அடுத்த சந்திப்புக்கு அவரும் வாய்ப்பு கொடுக்கல. அந்த சந்திப்பு ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு எங்க நின்று சொன்னார்? ஓபிஎஸ் பொதுக்குழு நடந்துட்டு இருக்கிற போது நாங்கள் கோவிலாக மதிக்கிற தலைமை கழகத்துல ஓபிஎஸ் தகராறு பண்ணிட்டார், ரவுடிகளை வைத்து அடித்து நொறுக்கினா சொல்றாங்களே, அந்த கோயில்ல நின்னுக்கிட்டு அந்த பச்சை போய் எடப்பாடி சொன்னார். அது ஒரு சந்திப்பே நடக்கல. அந்த 6 பேர்ல ஒரு ஆளான வேலுமணி பக்கத்துல கம்முன்னு நின்றாரு. உண்மையை அவரும் மறைக்கணும்னு நினைச்சாரா? இல்ல, தன் தலைவராக ஏற்றுக்கொண்ட எடப்பாடியுடைய மரியாதையை காப்பதற்காக மௌனமா இருந்தார். அண்ணே ஒரு நிமிஷம் தம்பி, கேமரா என் பக்கம் திருப்பு. 6 பேர் சந்தித்தது நிஜம்தான், அதில் நானும் ஒருத்தன் அப்படின்னு வேலுமணி சொல்றதுக்கு 15 செகண்ட் போதும்.
எடப்பாடி என்கிற ஆளுமே அன்னைக்கு சுக்குநூறா இருந்திருக்கும். சரி, ஆனால் அந்த மரியாதையின் காரணமா அவர் அமைதியா இருந்தார். அப்போ எந்த நோக்கத்துக்காக நம்ம அந்த சந்திப்பை நடத்தினோமோ அந்த சந்திப்பை நடக்கலைன்னு சொன்னார். அந்த சந்திப்பின் போதும் நாம சொன்ன கருத்துக்களை காது கொடுத்து ஏற்க மறுத்தார். என்ன சொன்னாங்க? தொடர்ந்து தோல்வியா வந்துடுச்சு, சட்டமன்ற தேர்தலில் தன்னம்பிக்கையோட நீங்க யாருமே வேணான்னு நாங்களும் அமைதியா இருந்தோம், தோத்துட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப படுதோல்வி அடைஞ்சிட்டோம். அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத தோல்வி. 40க்கு 40 ஜெயலலிதா தோத்துருக்கிறார். ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் போனதில்லை. ஆனா 7 தொகுதியில் நம்ம டெபாசிட் போயிட்டோம். சவுத்துலையும் டெல்டாலையும் கட்சி கரைஞ்சு போச்சுன்னு போய் சொல்றாங்க. அடுத்த முறையும் நீங்கள் தான் முதலமைச்சர், நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் முதலமைச்சராக வேண்டுமானால் கட்சி ஒன்றிணையணும்னு போய் சொன்னாங்க. அவருக்கு துரோகம் பண்ணல, நீங்க பொறுப்புல இருந்து விளைவிக்குங்கன்னு சொல்லல. அப்போ அவருக்கு நல்லதும் நம் கட்சி எதிர்காலத்துக்கு நல்லதுமான சொன்ன கருத்துக்களை சொன்ன நாள் முதலாக என்ன நடந்துச்சு? பொது விஷயங்களை என்னிடம் பேசுவதை தவிர்த்தார். இன்னைக்கு செங்கோட்டையன் சொன்னாரா? அப்ப எடப்பாடி மனநிலை என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு பொது வெளியில வந்து அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. இந்த நீக்கப்பட்டவர்களா இருக்காங்கல்ல, 8 வருஷம் ஆச்சு பொதுக்குழுல வந்து அவங்க எல்லாம் நீக்கப்பட்டு. இப்ப என்ன ஞானோதயம் வருது? இவரு ஞானோதயம் இல்ல, இவருக்கு மட்டும் இல்ல, ஒரு அண்ணாதிமுக தொண்டருடைய உணர்வு அதான் சார். அப்போ துரோகம் செஞ்சாங்க, வெளியே அனுப்பிச்சோம், நீங்க சொன்னதை நாங்க நம்பினோம், பொதுக்குழுல கைதட்டணும், சசிகலாவை பொதுச்சாளர் வந்து நீக்குகிறோம் கைதட்டணும், ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்குகிறோம் கைதட்டணும். எதுக்காக? துரோகம் செஞ்சாங்கன்னு நீங்க சொன்னதை நாங்க நம்பினோம், கைதட்டணும். அப்படி நம்பி கைதட்டி எல்லாம் முடிஞ்சு 2 தேர்தலில் சந்திச்சோம், இடைத்தேர்தலோட சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலோட சேர்ந்து 10 தேர்தலில் சந்திச்சோம். ஒரு தேர்தலில் கூட வெற்றி கிடைக்கல. திடீர் ஞானோதயம் அல்ல, ஒரு தோல்வியும் கொடுத்த வலியின் காரணமாக ஏற்பட்ட அந்த வேதனை தான் அது. அந்த வேதனையின் வெளிப்பாடு தான் இது. ஞானோதயம் அல்ல, வேதனை கலந்த உணர்வின் வெளிப்பாடு. சரி, போன தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சுதான் 30 சீட் வந்திருக்கலாம்னு சொல்றாரு இல்லையா? 30ங்கிறது ஒரு இதுக்காக சொல்றாரு. சரி, வேற 5 தொகுதி வைங்க, அரித்மேட்டிக் படி பார்த்தாலே 15 தொகுதி கிட்ட வருது. ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி வச்சு பல தோல்விகள் சந்திச்சோம், நமக்கு வந்து ஓட்டு விழல. எந்த தேர்தல்ங்கிறத பொறுத்து இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஜெயக்குமார் என்ன சொல்றாரு? பிஜேபியோட வச்சுதான் நமக்கு. ஆமா, ராயபுரம் தொகுதியை உதாரணத்துக்கு சொன்னார். அந்த பேட்டியை எடுத்துட்டு வாங்க. அதே இதுல என்ன சொன்னார்? உதாரணத்துக்கு ராயபுரம் தொகுதியை சொன்னார். 40,000 பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஆமா, கட்சி வேறுபாடுகளை கடந்து என்னை ஆதரித்தவர்கள், அது பிஜேபினால போச்சுன்னு சொல்றாரு. ஆமா, சட்டமன்ற தேர்தல் சரி. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது ராயபுரத்தை வட சென்னையை மட்டும் பார்க்க கூடாது, ஒட்டு மொத்தத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல். திமுக வலுவாக ஒரு அணி அமைச்சிருக்க போது நாம ஒரு அணி அமைக்க வேண்டியது கட்டாயம். அது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தோம் அணியில, நல்லா இருக்கு. புதுசா போய் சேரல, இருந்த அணியை முறிச்சுக்கிட்டு வெளியில வந்தீங்க, அது தப்பான ஸ்ட்ராட்டஜின்னு அப்புறம் புரிவாச்சு. சரி, அண்ணாமலைக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு அண்ணாமலையை நீக்குங்க, நாங்க எங்க முடிவை தேர்தலப்ப சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு மையமா நின்றுக்க வேண்டிய நேரத்துல கூட்டணி விட்டு விலகுறோன்னு வந்துட்டு நான் பிரம்மாண்டமான அணி அமைப்போன்னு சொன்னீங்க. அதை தொண்டை நம்புனா அதையும் அமைக்க முடியல. சரி, நம்ம கட்சியா ஸ்ட்ராங்கா இருப்போம்னு ஒன்றுபட்ட அதிமுக பத்தி சிந்திக்கல. சரி, அப்போ இரட்டை தலைமையா இருந்ததுனாலதான் 21 தேர்தலில் என்னால வெற்றி பெற முடியாம போச்சு. நான் ஒரு முடிவு எடுத்தா ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்தாரு அப்படி சொல்லியான இடையில அவரெல்லாம் நீக்கி 24 நாடாளுமன்ற தேர்தலப்போ ஒற்றை ஆளுமையாக தனித்து முடிவெடுத்தவர் எடப்பாடி. ஸோ அப்படி 2 பேரும் சேர்ந்து நின்று ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், மக்கள் ஏற்றுக்கல. நானே அவங்கள இடர்பாடுகளை எல்லாம் துரோகிகளை எல்லாம் நீக்கிவிட்டு நான் புனிதராக நான் ஒரு தேர்தல் சந்திச்சேன், என்னாலையும் வெற்றி பெற முடியல, மக்கள் ஏத்துக்கல. 2 பாடம் கத்துக்கிட்ட பிறகு 3வது தடவை நான் ஒரு பாடம் கத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதாவது நான் இன்னும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன்னு சொல்றாரு, வாழ்த்தலாம். ஆனால் அந்த 2 களத்துக்கும் இந்த களத்துக்கும் வரப்போகிற 26 களத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்க விஜய் என்கிற நாடறிந்த பிரபலம் களத்துக்கு வந்துட்டார். வந்ததோடு மட்டும் இல்லாம அவருடைய வருகை எல்லா கட்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். நானும் சொன்னேன், தினகரன் போன்றவங்களும் சொல்ல. ஏன்னா இது பெரிய அரசியல் சூத்திரமெல்லாம் இல்லை, யதார்த்தம் அது. அப்படி வந்தவர் மிக வெளிப்படையாக அதிமுக ஓட் பேங்க் மேலேயே குறி வச்சிட்டாரு. மதுரை மாநாட்டில் வெளிப்படையாவே பேசுறாரு. யாரு கண்ட்ரோல் எல்லாம் அந்த கட்சி இருக்கு பாத்தீங்களா, பாமா இருக்கு, அவங்களே வேதனையில இருக்கிறாங்க. 26 அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்க, என்ன எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியுங்கிறார். அப்படின்னா என்னை ஆதரிங்கிறார். எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன பிறகு எனக்கும் திமுக போட்டிக்கிறார். அப்படிலாம் சொன்ன ஒருத்தர் வந்திருக்கிற இந்த தேர்தல் 26 தேர்தல்ல எடப்பாடி தன் எந்த ஸ்ட்ராட்டஜியை முன்னாடி கடைபிடிச்சிருந்தாலும் புது ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்கணும் என்ற சூழல் வந்துடுச்சா? இப்போது கூட பொது பிரச்சனைகள்ல கலந்து ஆலோசிக்க மாற்றாருங்கிறதுனாலதான் பத்திரிகையாளர்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் செங்கோட்டையனுக்கு ஏற்படும். சரி, இந்த செங்கோட்டையன் பேச்சுக்கு பின்னணியில் பிஜேபி இருக்கா? பிஜேபி ஒரு அழுத்தமா? அப்படி என்னால ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாது. ஆனால் செங்கோட்டையனுடைய வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற இது ஒரு அதிமுக தொண்டனுடைய உணர்வுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு ஆங்கிள் நீங்க சொன்னதை ஒரு யூகமா எடுத்துக்கிட்டா கூட என்ன ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், நாங்க சொல்லி பார்த்தோம், இவர் மதிய மாட்டாரு, நீங்க உள்ள இருந்தே குரல் கொடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். சரி, ஆனால் இனிமேலும் பிஜேபிக்கு ஒரு பகடைக்காயாக ஆக வேண்டுமா அப்படிங்கிற பொது பார்வை பார்த்தா செங்கோட்டையன் உஷாரா இருக்கணும். ஏன்னா பிஜேபி நம்பாதீர்கள்,
நம்ப வைத்து கழுத்தறுப்பது அரசியலின் அடிப்படை என்றாலும் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட டாக்டர் பட்டம் வாங்குகிற அளவுக்கு துரோகங்களை செய்வது பிஜேபிங்கிறது நேற்று வரைக்கும் உறுதியாயிட்டு இருக்கிற உண்மை. ஏன்னா நாம சொன்னதையெல்லாம் கேட்டோமே, கேட்டாரே அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாம அவங்க சொன்னதையெல்லாம் செஞ்சோமேங்கிற அடிப்படையில மோடியை சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் கொடுங்கன்னு கேட்ட ஓபிஎஸ் என்ன கதி ஆக்குனாங்கன்னு உலகமே பார்த்துச்சு. சரி, அந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி தினகரனும் தப்பிச்சுக்கிட்டார். ஏன்னா ஒரு என்டிஏனுடைய அன்அபிஷியல் கூட்டம் மாதிரி 2 நிகழ்ச்சி நடக்குது. ஜான் பாண்டியன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறார், ஜி.கே. வாசன் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றார். 2லையுமே தினகரனை புறக்கணிக்கிறாங்க. அப்போ அந்த அசிங்கம் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், தினகரன் எதிர்பாராம திடீர்னு இல்ல டிசம்பர் வரைக்கும் காத்திருப்பேன் அவரும் சொல்லிட்டு இருந்தார். சரி, இவர் அதிமுக ஒன்னா சேரணுங்கிறதுல யாரு? செங்கோட்டையன். தினகரன் நேத்துக்கு என்ன சொல்றாரு? துரோகம் 1.5 மாசமா சுத்திட்டு இருக்கு, இதுக்கு மேல இங்க இருந்தா பிரயோஜனப்படாது சொல்றாருல. இருக்கிறேன்னு சொன்ன போது அந்த தினகரனை கூப்பிடட்டுமான வாசன் கேட்ட போது எடப்பாடி சொன்ன பதில் என்ன? உலகத்துக்கு சொல்லட்டும், மனசாட்சி உள்ள வாசன் வெளியில சொல்லட்டும். அப்ப இந்த ஒற்றுமையை ஏற்படுத்த விரும்பாதவர் யார்? அப்ப இதுக்கு மேலே காத்திருக்கிற விருப்பம் இல்லைங்கிற தினகரனுடைய பார்வை, செங்கோட்டையனுடைய பார்வை என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்ப தினகரன் செங்கோட்டையன் ஒரே நேரத்தில் பிரஸ் மீட் வச்சு என்ன சார் ஒன்னா உட்காந்துருக்காங்க, இவர் நேத்து ஒற்றுமைக்கு வழி இல்லைன்ட்டாரு, செங்கோட்டையன் ஒற்றுமையை ஏற்படுத்துங்கிறாரு, என்ன சார்னு கேட்கலாம். இவர் கருத்தை சொல்றார். நாளைக்கு தினகரனை போய் பார்ப்பார், கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க, நம்ம ஒற்றுமையை ஏற்படுத்த போய் பேசலாம், என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போமே. சசிகலாவும் சரி, ஓபிஎஸும் சரி மக்களை சந்திச்சாங்க, பெரிய கூட்டம் கூடல. ஓபிஎஸ்க்கு ஒரு சுமாரான கூட்டம் கூட்டி, சசிகலாவுக்கு பெருசா கூட்டவே இல்லை. சசிகலா எனக்கு தெரிஞ்ச அரசியலே பண்ணல. சரி, ஓபிஎஸ் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்க சேர தயாரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. திருவிளையாடல் தர்மி லெவல்ல அவ்வளவு இறங்கி வந்துட்டாரு. அவ்வளவு இறங்கி வந்ததுக்கு அப்புறமும் அவங்களை சேர்த்துக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட பெரிய கூட்டம் இல்லை. அப்படியா? காரணமா? அது மட்டும்தான் காரணமா? அந்த ஓபிஎஸ் தலைமையில 11 எம்எல்ஏக்கள் வரலைன்னா அந்த ஆட்சியை கவிழ்ந்திருக்குமே 2வது வருஷமேங்கிற அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் வேண்டாமா? அந்த ஓபிஎஸ் தனக்கு முன்னாலேயே நம்மை கூட அம்மா அடையாளம் காட்டலாம், அந்த ஓபிஎஸ் அம்மா 2 முறை 3 முறை அடையாளம் காட்டினான்ற அந்த ஒரு வரலாறு தெரிய வேண்டாமா? ஓபிஎஸ்ங்கிற ஒற்றை நபர் தான். அவரெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டீங்களே, அந்த பலாப்பழ சின்னத்தை தூக்கிட்டு வந்த போது 5 பன்னீர்செல்வத்தை எக்ஸ்ட்ரா கொண்டாந்து நிறுத்தினாரு எடப்பாடி, இன்னொரு முன்னாள் அமைச்சர் மூலமா. அப்ப கூட மக்கள் எந்த பன்னீர்செல்வம், எந்த ஓபிஎஸ், எந்த பலாப்பழம்னு பார்த்து 3 லட்சம் பேர் ஓட்டு போட்டானு. அதை நீங்க மதிக்க மாட்டீங்களா? எதைத்தான் மதிப்பீங்க? ராமநாதபுரத்துல சொல்றீங்க, எதைத்தான் மதிப்பீங்க? ராமநாதபுரத்துல ஒரு ஓட்டு அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 3.5 லட்சம் ஓட்டு இருக்கு. அப்படியே ஒரு 3.25 லட்சம் மாதிரி பேசுறீங்களே. 3 லட்சம் ஓட்டு போடுற அளவுக்கு ஒருத்தர் அடையாளப்படுத்துற ஒரு நபரை நீங்க துச்சமா மதிச்சீங்கன்னா அது உங்க ரைட்டு. திரும்பவும் சொல்றேன், செங்கோட்டையன் இந்த வார்த்தையை சொன்ன பிறகும் 10 நாள் இல்ல தம்பி, நீ 10 மாசம் கொடுத்தாலும் அதை பத்தி எல்லாம் நான் முடிவெடுக்க போறது இல்ல, நான் முடிவெடுத்தது தான், அவங்க விளக்கப்பட்டான்னு சொல்ற உரிமை எடப்பாடிக்கு இருக்கு. ஆனால் இன்னொரு முறை அவர் தோல்வியை சந்தித்தால் தலைவர் பதவிக்கு தகுதியற்றங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுக மீட்டெடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இன்னொரு தோல்வியை அவங்க சந்திச்சிட்டாங்கன்னா இப்பவே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு ஓட் பேங்க். விஜய் வந்த பிறகு இன்னும் குறையும் அது. சரி, தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், இவங்களாம் இம்ப்ரெசிவான ஒரு கூட்டத்தை கூட்டி ஐயோ நம்மளாம் சேர்ந்தவங்க தான் வேலைக்காகும் அப்படிங்கிறப்பல ஒரு இதை கிரியேட் பண்ணலையே, ஒரு 5% ஓட்டை வாங்கி காமிச்சாரு 21 தேர்தல்ல. 29 தொகுதிகள்ல அதிமுக தோல்விக்கு தினகரன் காரணமானார் அரித்மேட்டிக் படி. சரி, இம்பாக்ட்னு பாத்தீங்கன்னா 60 தொகுதியில் அந்த இம்பாக்ட் இருக்கும். புரியுதுங்களா? அதிமுக ஆட்சி பொறுப்பு, அதாவது முதல் தடவையா அவர் ஸ்டாலின் தலைவராகி சந்திக்கிற தேர்தல், அவ்வளவு பயத்தோட தான் அவங்களும் அதை அணுகுனாங்க. வெற்றி பெற வேண்டிய சூழல்ல இந்த வெற்றி ஏன் கிடைக்காம போச்சுன்னு ஒரு சுய பரிசோதனை பண்ணணும். நம்ம 21 மே முடிஞ்ச உடனே ஜூலை எல்லாம் கதறிட்டு இருந்தோம். எடப்பாடி அதை பத்தி கவலையப்படலை. சரி, உட்காந்து அதெல்லாம் கூட்டி பார்த்தாரன்னு தெரியல. கூட்டி பார்த்திருந்தாலும் 29 தொகுதியில தினகரனால நம்ம தோத்துருக்கோம்னு அவரு புரிஞ்சிட்டு இருப்பார். அதோட என்ன சார் நிரூபிக்கணும்? 15 தொகுதி கொடுத்தாலும் ரெட்டலை சின்னத்துல கொடுங்கன்னு தினகரன் கடைசியா கேட்டார். கேட்கலையே. அப்ப நம்ம தன்னம்பிக்கையோடு போட்ட கணக்கு தப்பு கணக்கு ஆயிடுச்சுன்னு அறிக்கை விட வேண்டாம். கூட்டி அறைகளுக்குள்ளேயாவது உட்காந்து ஒத்துக்கிட்டு அடுத்து என்ன செய்யலாம் யோசிச்சாரா? யோசிக்கல. யோசிச்சிருந்தா 24 தினகரனை கூப்பிட்டு இப்ப 2 தொகுதி தர்றேன், அதே இது நீ நில்லுன்னு சொல்லியிருக்கலாமே. ஒரு பேச்சுக்கு நான் சார் அவர் ஒத்துப்பாரா இல்லையாங்கிறது வேற. அப்போ தன்னை பற்றியும் சரி, தன் கட்சியை பற்றியும் கவலைப்படாத ஒருவர் எவ்வளவு நாளைக்கு தலைவர் பதில தொடர முடியுங்கிற அந்த கேள்வி இயல்பாவே எழுதான இருக்கு எந்த இயக்கத்திலையும். சரி, ஓபிஎஸ் சிம்பிளா டீல் பண்ணிட்டாரு. எப்படி? எடப்பாடி அவரை வெளில அனுப்பினாரு. அதே மாதிரி செங்கோட்டையனை டீல் பண்ண முடியுமா? இன்னைக்கு சாயங்காலமே ஒரு கட்சி விட்டு நீக்கினா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேனே. அவர் தான் இதை பத்தி கவலைப்படாத நபர், அதை தான் செய்வாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவர் தன்னுடைய வரலாறு திரும்பி பார்த்தா எடப்பாடி அதான் பண்ணிக்க. தன்னை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்றாங்க, தன்னை எதிர்க்கல, தன் கட்சி நலனுக்காக சொல்றாங்கிறத கூட புரிஞ்சுக்காம அவர்களை புறக்கணிக்க தான் ஆரம்பிச்சார்.
அதை பத்தியே பேசாதீங்க. என்ன தலைமை கழகத்துல எந்த கூட்டம் நடந்தாலும் இப்ப அதை பத்தி பேசாத, அவங்கள பத்தி பேசாத. ஓபிஎஸ் பத்திரிகையாளர் கூட ஓபிஎஸ் முடிஞ்சு போன கதை, தினகரன் அப்புறம் பாத்துக்கலாம், சரி, இப்படிதான் சொல்றாரே தவிர அதை பத்தி ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஆய்வு, ஒரு பரிசீலனை எதுவுமே பண்ணல. SPL நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணாரு, 66 சீட்டு வாங்கினாரு. அப்படியா சார்? ப்ரூவ் பண்ற எப்படி? இருந்த ஆட்சி இழந்ததுதான் தேர்தல் ரிசல்ட். அந்த 21 தேர்தலுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன சொல்லுங்க? ஸ்டாலின் முதல் முறையாக ஆட்சியை பிடித்தார். ஆமா ஆமா, அதுதான் பேசப்படுமே தவிர 66 இடங்களில் வென்று 66 பிளஸ் மொத்தம் 75 இருக்கட்டும் சார். 75 இடங்களை பெற்று எடப்பாடி வரலாற்று சாதனை புரிந்தார். வரலாற்றின் பொன்னேடுகளில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படுமா? நக்கலா சொல்லல. 75ங்கிறது கௌரவமான தோல்வி. ஆனால் உங்கள் நோக்கம் கௌரவமான தோல்வி அல்ல, ஆட்சியை தக்க வைப்பது. அம்மாவின் ஆட்சி அப்படி வாங்க, அது இருக்குமா இருக்காது? கண்டிப்பா இருக்கும். அப்ப தோல்வின்னு முதல்ல ஒப்புக்குங்க சார். அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் போதா சார் ஜெயலலிதா 16ல திருப்பி ஜெயிச்சாங்க, 32 ஆண்டு கால வரலாற்றை உடைச்சு. சரி, ஜெயலலிதா வந்து எடப்பாடி ஜெயலலிதா இல்லையா? அதைத்தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த உண்மைக்கு வந்துட்டீங்களா? அந்த ஜெயலலிதாவே தன்னுடைய எதிர்ப்பாளர்களை, தன் மீது வருத்தம் கொண்டவர்களை தேடி போய் பார்த்து அரவணைச்சு போனாரே, நம்ம போகணுங்கிற எண்ணம் ஏன் வரல? ஒரு தடவை தான் நிரூபிச்சு பார்த்தா தினகரனுக்கு என்ன சார் வேலை? ஓபிஎஸ் சசிகலா நீங்களோ நானும் அதை பத்தி பேசுவோமா? சரி, உங்களாலையும் நிரூபிக்க முடியலன்னா அப்ப என்ன பிரச்சனைன்னு முதல்ல வாங்க உட்காந்து பேசுங்க. கட்சி பலவீனமா இருக்கும் தானே விஜய் ஒரு இடிக்கிறாரு, அங்கிட்ட பிஜேபியை வந்து என்னை பாருங்கிறாங்க, இழுத்த இழுப்புக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு எடப்பாடி. அப்ப நம்ம கட்சியை பலப்படுத்தணும்னு ஒரு தலைவன் நினைக்கலைன்னா அதை என்ன யாராவது ஒருத்தர் கேட்டுதானே ஆகணும். இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும். பிரிஞ்சு போனா யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்லாம் சொல்றீங்க. அதனால ஒண்ணு சேரணும், ஒண்ணு சேர்ந்தாதான் திமுகங்கிற பவர்ஃபுல் கூட்டணி எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்றீங்க. இது எடப்பாடிக்கு தெரியாதா? அதாவது செங்கோட்டையனுக்கு தெரிந்த நியாயம் வந்து எடப்பாடிக்கு தெரியாது. அதை தாண்டி எடப்பாடியார் ஒன்று யோசிக்கிறாரு, அதை நீங்க யோசிக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சிக்கு வரணும், உண்மை ரைட். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி, நீங்க சொல்றபடி சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பவர் சென்டர் எங்க மாறும்? பவர் சென்டர் வந்து போயஸ் கார்டன்ல ஏற்கனவே வீடு ரெடியா இருக்கு. அங்க வந்து ஜெயலலிதாவுடைய காஸ்டியூம்ல ஏற்கனவே ஒரு ரெடி பண்ணாங்க, அது சரியா வரல. அந்த காஸ்டியூம்ல ரெடி ஆவாங்க. அந்த பயத்தோடு இன்னும் எடப்பாடி இருக்கிறான்னு பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அதுக்கு இன்னொன்னு சொல்லுங்க எடுங்க. அதுக்கப்புறம் சசிகலா குடும்பத்தை சேர்ந்த ஒரு 25-30 பேர் மறுபடியும் ஆட்டம் போட ஆரம்பிப்பாங்க. பவர் சென்டர் அங்க போகும். பொதுச் செயலாளர் எனக்கு கூட கேட்பாங்க. நியாயமான ஒரு பயம், ஒரு அரசியல்வாதி இருக்க வேண்டிய ஒரு இயல்பான பயம். அதுக்கு நான் முதலமைச்சரா இல்லைனாலும் பரவாயில்லை, நான் எதிர்கட்சி தலைவராக பாயிண்ட் ஆட்டீங்களா? எப்படி சார் எதிர்கட்சி தலைவர் ஆவீங்க? விஜய் ஆயிடுவார் சார். அது இருங்க. அப்போ நான் முதலமைச்சர் ஆகலைனாலும் பரவாயில்லைங்கிறது தனிப்பட்ட எடப்பாடியினுடைய இம்பாக்ட் இல்ல. நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்ன நீங்களும் மறந்துட்டீங்க. இன்னொரு முறை அதிமுக தோல்வியை சந்தித்தால் அதை மீட்டெடுப்பது கடினம். அப்போ பொது பார்வை பார்க்கணும். ஒண்ணு, ஏமா நீங்க தான் எனக்கு இந்த பதவியை கொடுத்தீங்க, நீங்களும் நானும் இருக்கிற பொதுவெளியில் இது நடக்காது. நீங்க ஒரு பரிசீலனை பண்ணணும், ஒற்றுமைக்கு ஏற்படுத்துறதுக்கு பரிசீலனை பண்ண முதல்ல ஒரு ரூம்ல உட்காந்து முதல்ல பேசுவாங்க. தன்னுடைய ஃபீலர்களை விட்டு முதல்ல பேசுவாங்க. எடப்பாடி வந்து உட்கார மாட்டார். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏப்பா ஏற்கனவே நான் பார்க்கல, தமிழ்நாடே பார்த்துச்சு. சசிகலா குடும்பத்தினர்னு சொல்லிக்கிட்டு அவங்க அடிச்ச அட்டூழியங்களை, ஒரு ஆடிய ஆட்டங்களை தமிழ்நாடு பார்த்துச்சு. அதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. தினகரனை தவிர எங்க குடும்பத்தில் வேற யாரும் அரசியலுக்கு வந்துட்டாரு, வேற யாரும் வரமாட்டாங்கன்னு வாக்குறுதி கொடுக்க சொல்லு. ஒண்ணு, ஓபிஎஸ் வெளிப்படையாவே அறிவிச்சிட்டார், எந்த நிபந்தனையும் எனக்கு கிடையாது, எந்த தியாகத்துக்கும் தயார். அண்ணே நீங்க தேர்தலில் நிக்காதீங்க, உங்க பையனை வேணா நிறுத்திக்கங்க சொல்லிப்பாரு. எதெல்லாம் பேச விடுங்க சார். எதெல்லாம் எனக்கு பயம்னு நான் நினைச்சேனோ ஒரு பாயிண்ட சொல்லுங்க. தினகரன் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் தேர்தலில் நிற்க மாட்டேன்ட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? இந்த சட்டமன்ற தேர்தலில் என்டிஏவில் அவர் தொடர்ந்து இருந்தால் நான் போட்டியிட மாட்டேன்னு அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. சரி சரி, எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க அரசியல்வாதிகள் வாக்கெல்லாம் நீங்க அவ்வளவு ஈஸியா நம்ப முடியுமா? அப்ப எடப்பாடி யாரு? காவி வேட்டி கட்டிய ஒரு என்ன முனிவரா இல்ல துறவியா? அவரும் அரசியல்வாதி தான். அப்ப என்ன பண்ணணும்? இதையெல்லாம் வந்தா கூட என்னால அதை கட்டுப்படுத்த முடிகிற நம்பிக்கை இருக்கிறவன் தான் அந்த இடத்துல போய் உட்காரணும். அப்படி இல்லைன்னா நீங்க யாரும் இல்லாமலே என்னால ஜெயிச்சு காட்ட முடியும் நிரூபிக்கணும். அப்படி இல்லைன்னா தொடர்ச்சியா தலைவனாக நீடிக்க முடியாது. SPL ஏற்கனவே இவர் வந்து சசிகலாவோட காலையில் தவழ்ந்த செய்தி இன்னி வரலும் போட்டு திமுக அசிங்கப்படுத்திருக்காங்க. மீண்டும் தவழமான கேட்கிறார். தவளை சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு முதல்ல பேசுங்க சார். சந்திரசேகரன் லட்சுமணனும் முடிவு பண்ண முடியாது. இதை
கட்சி நலன் தான் முக்கியம், எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும்னு தலைமை கழகத்துல கொடி ஏத்திட்டு ஜெயலலிதா பேசுற போது பக்கத்துல நின்று கேட்டுக்கிட்டு இருந்தவர் தான் எடப்பாடி. அந்த ஜெயலலிதாவை நீங்க மதிக்கிறீங்களா இல்லையா? போயஸ் கார்டன்ல வந்து அந்த இன்னொரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல வந்து பவர் சென்டர் அங்க உட்கார மாட்டேன் சார். நீங்க சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பொதுச் செயலாளர் இன்னைக்கு எடப்பாடி தான். அன்னைக்கு பொதுச் செயலாளர் ஜெயலலிதா நிழலாக இருந்தவர் சசிகலா. அன்னைக்கு இருந்த காட்சி இன்னைக்கு இல்ல. அப்ப அந்த உண்மையை நீங்களே ஒத்துக்கலையா? எடப்பாடி நீங்க மீன்ஸ் எடப்பாடியே ஒத்துக்கலையா? அண்ணன் நீங்க தானே பொதுச் செயலாளர், கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு, தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சுன்னு, எதுக்கு பயப்படுறீங்க? எப்படி சார் பவர் சென்டர் உருவாகும்? அப்படி வந்தால் நீங்க தான் ஆட்சியை பிடிக்க போறீங்களே, முதலமைச்சர் ஆயிட்டா என்னென்ன பண்ண முடியும் அவரும் அதை செஞ்சு காட்டினவர் தானே. எந்த சசிகலா தன்னை முதலமைச்சர் ஆக்கினாரோ அந்த சசிகலா தன் கணவர் உடல்நலம் இல்லாம இருக்கிறார், நான் பார்க்க வரேன்னு பரோல்ல வந்தபோது வரக்கூடாது என்று சொன்னவர் எடப்பாடி. அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருங்கிற அதிகாரத்தோடு. வரலாறு அதெல்லாம் மறக்காது சார். எந்த சசிகலா காலில் விழுந்தா நீங்க நினைவுபடுத்தினீங்களோ அந்த சசிகலா பரோல்ல வந்து தன் கணவனை பார்க்க போறேங்கிறாங்க. அவர் வந்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். அப்படி வந்தா எந்த நிகழ்ச்சியிலும் நேரா ஆஸ்பத்திரிக்கு போகணும், நேரா ஏர்போர்ட் போயிடணும், பெங்களூர் திரும்பிடணும்னு உத்தரவு போட்டது யார் தெரியுமா? சாட்சாத் எடப்பாடி. அதையெல்லாம் மறப்போம் மன்னிப்போம்னு சசிகலா முதல்ல நினைச்சதுனாலதான், நல்லா கவனிங்க, மறப்போம் மன்னிப்போம் எடப்பாடிக்கு மட்டும் சொல்லல, சசிகலாவும் நினைச்சதுனாலதான், ஓபிஎஸ் நினைச்சதுனாலதான், தினகரனும் நினைச்சதுனாலதான். அம்மாவின் தொடரில் ஒன்றிணைந்த தினகரன் சொல்றார், எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுக இணைய ஓபிஎஸ் சொல்றார், ஒன்றுபட்ட அதிமுக வரணும், அம்மா ஆட்சி மீண்டும் அமையணும்னு சசிகலா போன வாரம் அறிக்கை விடுறார். மறப்போம் மன்னிப்போம்னு நினைச்சதுனாலதான். அந்த பரோல்ல வந்த போது கூட என் கணவனை பார்த்துட்டு என் வீட்டுக்கு வரக்கூடாது, டி நகர் வீட்டுக்கு வரக்கூடாது, யாரையும் சந்திக்க கூடாதுன்னு சொன்ன எடப்பாடி பொதுச் செயலராக இருக்கும் வரை அதிமுக ஒற்றுமையை பற்றி நான் பேச மாட்டேன்னு சசிகலா சொன்னால் அதையும் நான் விமர்சிப்பேன். சசிகலா பவர் புரிஞ்சு. அப்ப சுத்தமா இல்லாத சசிகலா பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னா நீங்களா தலைமை பதவிக்கு தகுதியானவரா? எடப்பாடியை பார்த்து கேள்வி வருமா வராதா? சொல்லுங்க சார். வேற எதை பார்த்தாலும் பயம்னு தெனாலியில கமல் சொன்ன மாதிரி எதை பார்த்தாலும் பயம்னா அப்புறம் எதுக்கு சார் நீங்க தலைவரா இருக்கீங்க? ஏற்கனவே ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருக்காரு எஸ்பி. என்னன்னு ஏற்கனவே அவர் அந்த குடும்பம் வந்து ஆட்டத்துல இவரு ஆட்டத்தின் ஒரு காட்சி தான் தமிழ்நாட்டில் சொல்றாங்க. ஆடிய ஆட்டத்தின் ஒரு காட்சி தான் உங்களை முதலமைச்சராகவும் ஆக்குச்சு. கொஞ்சமாவது நன்றி இருந்தா குறைஞ்சபட்சம் பரிசீலிக்கணும். இல்லாட்டி காலம் பதில் சொல்லும் சார். சசிகலாவுக்கும் சொல்லும், எடப்பாடிக்கும் சொல்லும், சந்திரசேகருக்கும் சொல்லும், லட்சுமணனுக்கும் சொல்லும். சரி, இன்றைக்கும் என்ன சொல்றாங்க? அந்த ஜெயலலிதா அம்மா நல்ல அம்மா தான், இந்த சசிகலா தான் அந்த ஆட்சியை கெடுத்தாங்கன்னு சாதாரண ஆளு சொல்றாங்க இல்லையா? இல்ல அதெல்லாம் விமர்சனம் 1000 வரட்டும், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை சார். தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா 2 திராவிட இயக்கங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பத்திரிகையாளர்கள் நானும் வருஷம். தனிப்பட்ட லட்சுமணனாவும் சரி, தமிழ்நாட்டு பிரஜையாவும் நான் சொல்றேன், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா ஊழலின் உச்சமா 2 பேரும் அவங்கவுங்க காலத்துல இருந்திருக்கிறாங்க. யாரு? திமுக. ஒரு புனிதமான கட்சிகள் அல்ல. சரி, ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு இந்த 2 இயக்கமும் தேவை. சரியா? அந்த அடிப்படையில சொல்றேன், அதிமுக ஒற்றுமைப்படணும். யார் தலைவராகிறா, யார் ஏத்துக்கிறா, என்ன கண்டிப்பா உனக்கு எத்தனை தொகுதி, உன்னோட ஆதரவாளருக்கு எத்தனை மாவட்ட செயலாளர், இந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். மக்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த மாநிலம் நல்லா இருக்கணும்னா இந்த கட்சிகள் நல்லா இருக்கணும். இந்த மாதிரியான கட்சிகள் ஒரு மதவாத அரசியலை விரும்பாத, வன்முறையை தூண்டாத, சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செய்து அதன் மூலமாக குளிர்காய நினைக்காத இயக்கங்கள் இந்த மாநிலத்துக்கு நல்லது தேவைங்கிற அந்த அடிப்படையில இந்த கருத்தை பதிவு பண்ண. சரி, இவங்க எல்லாம் மாறுவாங்க நீங்க நம்புறீங்களா? அப்ப மாறணும்னு கேட்டுக்கிறோம். மாறலைன்னா நான் மதிய சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இப்பவே பசிக்குது, நான் நல்லா சாப்பிட தான் போறேன். என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம், மக்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சில அறிவுரையை சொல்றோம், ஏத்துக்காது அவங்க தலையெழுத்து, அவங்க ஜாதகம் என்ன சொல்லுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சரி, செங்கோட்டையனை யார் பேரையும் சொல்லாத இருக்காரு. யார் பேரை சொல்லணும்? எதுக்கு சார் சொல்லணும்? ஒன்றுபட்டவங்க பெரிய ஏப்ப அந்த கொட்டாம்பட்டியில அந்த 7வது வட்ட செயலாளர் ரங்கசாமியை கட்சியை விட்டு நீக்கினாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. அந்த ரங்கசாமியும் அந்த ராமசாமியும் நம்ம கட்சிக்கு முக்கியம். பிரிந்து போனவர்கள், நீக்கப்பட்டவர்கள், அதிருப்தியில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒன்றிணைன்னு சொல்ற போது தினகரன, ஓபிஎஸ், சசிகலா அந்த 3 பேரை சேர்த்தா போதுமா? கேசிபியை சேர்க்க மாட்டீங்களா? இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க சார். அப்புறம் சார் இந்த புகழேந்தின்னு ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு இருந்தாரு, அவரு அப்படிம்பீங்க. இந்த 5 பேர் தான் கட்சியா? ரங்கசாமின்னு ஒரு எக்ஸ்எம்எல்ஏ இருக்கிறார், நீக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள் இருக்காங்க. ஸோ அந்த இயக்கம் தினகரன்னா அவருக்கு பின்னால் இருப்பவர்கள், ஓபிஎஸ்னா பின்னால் இருப்பவர்கள். பிரிந்து போனவர்கள்னா அதிமுகவை விட்டு விலகி போன அத்தனை பேருக்கும் பொருந்தும். சில பேர் அவர் பேரை சொல்லல, இவர் பேரை சொல்லல எல்லாம் நீங்க எதிர்பார்க்க. நடுவில் 2-3 பேர் சொன்னார் அவரு. அதாவது நத்தம் விஸ்வநாதன், அதெல்லாம் 6 பேர் போய் நாங்க பார்த்தோம்னு சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு? நீங்கள் எந்த சந்திப்பு நடக்கவில்லை என்ற ஆளுமையோடு அந்த கோவிலில் நின்று போய் சொன்னீர்களோ அது நிஜம்ன்றதுக்காக எந்த 6 பேர்னு போய் சொன்னார். நாங்கெல்லாம் போய் பார்த்தோம். இப்போ ஏன் பொதுச் செயலாளர் எடப்பாடின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு? அவர் மேல இருக்க மரியாதையின் காரணமா இருக்கலாம். மரியாதையா அல்லது வெறுப்பா? ஏதோ வேணாலும் இருக்கு. பாக்குறவங்க பார்வையில எதோ வேணாலும் எடுத்து நமக்கு என்ன இருக்கு? ஏதோ அவங்கவுங்க பார்வையில பார்த்துட்டு போட்டோம். அது நக்கலா கூட இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம்,
அவர் பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்ற ஒரு வெறுப்பா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இதுதான் நம்ம சொல்லக்கூடாது. சரி, எடப்பாடிக்கு உண்டான ஆளுமை செங்கோட்டையன் இருக்கு நம்புறீங்களா? இருந்தாலும் அவரே இப்படி ஓரம் கட்டப்பட்டிருக்காரு. சரி, நமக்கே அந்த கவலைன்னு கேட்கிறேன். எடை போடுறது நம்ம வேலையா? இல்ல என்ன இன்னைக்கு இந்த கேள்வி உங்கள்கிட்ட எப்ப தெரியுமா வரணும்? அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீங்க அவராகவே விலக வேண்டும் அல்லது விலகிற வேலையை நான் பார்ப்பேன். அப்படி அவர் விலகிய பிறகு, விலக்கப்பட்ட பிறகு அந்த பதவிக்கு நான் போட்டியிடலாம் என்று இருக்கிறேன்னு சொன்னா எடப்பாடிக்கு தகுதி இருக்கா, செங்கோட்டையன் தகுதி இருக்கா? நம்ம எடை போடணும், போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அந்த இயக்கம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். சரி சரி சரி. அவர் அந்த வார்த்தையவே சொல்லலையே. அவரே இருக்கட்டும், நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க தான் பொதுச் செயலாளர், அதை சாத்தியமாக்குற வழிகளை பாருங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சொல்ல 1 வருஷம் முன்னாடி போன ஜூன் 5ஆம் தேதி நடந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த 6 பேர் சந்திப்பு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாசம் ஆகி போச்சு. அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு சாதிக்க நினைக்கிற எடப்பாடி அந்த சந்திப்பினுடைய சாராம்சத்தை பத்தி ஒரு நாள் கூட பரிசீலிக்க மாட்டேங்கிறார். யுனைடெட் அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்கணுமா வேண்டாமா? அது அப்புறம் சார். ஏன்னா பிஜேபி, நான் திரும்ப சொல்றேன், சட்டமன்ற தேர்தல்னாலே பிஜேபியினுடைய அணி சேர்றது சுமைதான். நாடாளுமன்ற தேர்தல் வரம் வேண்டான்னு நான் சொல்றதுனால நடக்க போறது இல்ல. ஆனா அமைச்சிட்டாங்க, இனிமேல் போய் உடைக்க வேண்டாம், வேற வழி இல்ல. அணி அமைப்பு யாருடைய சேர்ந்தானே சார் ஆகணும். ஒண்ணு நம்ம 4 பேரை தேடி போகணும், இல்ல நம்மள 4 பேர் தேடி வரும். அவங்க பெரிய ஸ்ட்ராங்கான அணி அமைச்சிருக்காங்க. ஆமா, அப்படி அது ஒரு கடுமையான போட்டியாளரும் வந்திருக்கிற சூழல்ல தனியா நிக்கிறத விட சரி யாரோ ஒண்ணு வாங்கப்பா, திமுக கண்ணில் விரல விட்டு குத்துற அதிகாரத்தை வச்சிருக்கிற பிஜேபி வர்றது அண்ணாதிமுக இந்த காலகட்டத்துல பலம் தான். அவங்க வரதுனால அரித்மேட்டிக் படியோ வாக்கு வங்கி பலத்திலையோ எல்லாம் பெருசா பலன் கிடையாது. ஏன்னா அவங்க வர்றதுனால சிறுபான்மையினர் இவங்க எவ்வளவு கொண்டு வர்றாங்களோ அதை விட 1% அதிகமாக தான் இழப்பு வரப்போகுது. பெரிய பலம் இல்லை. ஆனா பொலிட்டிக்கலா சில கணக்குகளை போட்டு பார்த்தா பிஜேபி இருக்கிறது ஒரு பலம்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா திமுக கொஞ்சம் குறைச்சல் கொடுக்கலாம். நானும் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறேன், திமுகவும் கொடுக்க போறான். நான் கொடுக்கறத நீட்டா கொடுத்து முடிச்சிருவேன், அவன் கொடுக்கும் போது தடுப்பேன் அதிகாரியில விட்டு. பலம் சிறுபான்மை ஓட்டு போயிடும். அதெல்லாம் அதுதான் சொல்றேன் நானு. திமுக பிஜேபினால ஒரு பலன் இல்லைன்னா கூட, அந்த பலன் வாக்கு பலம் இல்லைன்னா கூட இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியா சில குடைச்சல்களை கொடுக்கறதுக்கு பயன்படும் எடுத்துட்டு இருக்கிற கட்சியை விலைக்கு விடணும்னு நான் சொல்லல. உங்க கட்சியை முதல்ல பலப்படுத்துங்க. இப்ப 2 சொல்லாரு, இந்த 18% அமித்ஷா கணக்கு போட்டா திருநெல்வேலியில ஞாபகம் இருக்கா? நாங்கள் 18, நீங்க ஒரு 23, 41, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி 45 ஜெயிச்சிடலாம். அந்த 18ல யார் சார் இருக்கா? எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க? அவங்களை நீங்க என்ன கதியில வச்சீங்க பிஜேபி? அந்த கணக்கை சொல்றதுக்கு வெக்கப்பட வேணாமா? 18 காமிட்டீங்களா? காண்ட மட்டும் கொடுத்துருவாரா? அப்போ அந்த 18 காமிச்சு நம்ம 100 தொகுதி ஆரம்பிப்பாங்க சார். நீங்க எழுதி வச்சுங்க, 18 20 ப்ரொபோர்ஷனேட்டா போடுங்க எடப்பாடி அப்படின்னா. நீங்க 134 நின்னுக்குங்க, அதெல்லாம் நீங்க 34 எடுத்துங்க, எங்களுக்கு 100 கொடுத்துருங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிஜேபி. எழுதி வச்சுங்க, எங்க எல்லாருக்கும் நாங்க கொடுத்துக்கிறோம், எங்களுக்கு 100 கொடுங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி கேட்க விடலாமா? விடக்கூடாது. வெறுமனே விட முடியுமா? அப்படி இருக்க முடியுமா? நீங்க இல்ல, நீங்க பலமா இருந்தாதான் கால் மேல கால் போட்டு அப்புறம் அதை பேசுவோம். அந்த 18ல யாரெல்லாம் இருக்கா அதை கொஞ்சம் லிஸ்ட் பிரேக்கப் கொடுங்க அப்படின்னு கேட்கிற இடத்துல எடப்பாடி இருக்கணும்னா அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதானே பிஜேபி சொல்லுது, சேர்ந்து எல்லாம் ஒன்னா சேருங்க. அப்படி ஒன்னா சேருங்க சொல்லியிருந்தா வாசனுக்கு போனை போட்டு தினகரனை கூப்பிடுன்னு சொல்லியிருக்கணும். ஜான் பாண்டியனுக்கு கேட்கிற போது இல்ல தினகரனை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கணுமே. அதிமுக இந்த 1 வார நடவடிக்கைகளை, பிஜேபி நடவடிக்கைகளை பார்த்தா அதிமுக பலவீனப்படணும்னு பிஜேபி அந்த கழகங்கள் எல்லா தமிழகத்துடைய முதல் ஸ்டெப், முதல்ல ஒரு கழகம் அழியட்டும்னு பாக்குறாங்க. எடப்பாடி உஷாரா இருக்கணும், ஒரு அதிமுக தொண்டனும் உஷாரா இருக்கணும். சரி, இந்த அதிருப்தியாளர்லாம் ஒரு கட்டத்தில் எடப்பாடி இப்ப இந்த ரெக்வஸ்டுக்கும் செங்கோட்டையன் இந்த பேச்சுக்கும் அவங்க ஈடுபடலன்னு வச்சுங்க, விஜய் பக்கம் போறது தெரியல. ஒரு 10 நாள் போட்டுமே, நமக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. அது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா. ஏன்னா இவருக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்ல. இந்த ஒற்றுமையை ஏற்படுத்த விரும்பாத பிஜேபிக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்ல. அவங்க ஏதாவது செய்தாங்க. எனக்கு தெரிஞ்சு காய் வேட்டிக்கு ஆர்டர் கொடுத்த மாதிரி தெரியல. அவங்க வேட்டிக்கிட்டு காசிக்கு போறதுக்கு யாரு ஓபிஎஸ் தினகரன் அவங்கள காசிக்கு போவான்னு நினைக்கிறீங்களா? இங்கதான் களமாடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல சார். அவங்களும் அரசியல் பண்ணதான் போறாங்க. ஐயோ எடப்பாடிக்கு ஒரு கோரிக்கை வச்சா ஏத்துக்கல, பிஜேபி நம்மளை கை விட்டுடுச்சு, சரி கொஞ்சம் அப்படியே வடக்க கிளம்பி போவோமாப்பா, அசம்பிளி எல்லாம் முடிஞ்சு வருவோம்னா போக போறாங்க. கொஞ்சம் குஷியானதுல போய் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. அவங்களும் அரசியல் செய்வாங்க. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தினகரன் வெளியே வந்து விட்டார், செங்கோட்டையன் குரல் கொடுக்கிறார். இதை பிஜேபி எப்படி பார்க்கும்? எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும்னு நான் சொல்றேன். நிஜமாகவே நீங்கள் இந்த அணியை கட்டமைத்த போது மக்கள் விரோத திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும்னு நீங்க மனதார விரும்பி இருந்தால், இன்னும் விரும்பினதா தான் நான் நம்புறேன். ஒற்றுமைக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் கடந்துட்டதா கூட சில சந்தேகம் இருக்கு. ஆனாலும் கூட பிஜேபி ஏதாவது ஒன்று செய்யலை, நான் செஞ்சிருக்கணும், தவற விட்டுட்டாங்க. அதனாலதான் எனக்கு இந்த சந்தேகம் வருது. கழகங்கள்லா தமிழகத்தின் முதல் கட்டமாக போல ஒரு கழகத்தை ஒழிப்போம்னு நினைக்கிறீங்களோன்னு, அல்லது திமுக ஆட்சிக்கு வருவதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று தனிப்பட்ட பிஜேபியை விரும்பி ஆதரிக்கிற பிராமணர்கள் உள்ளிட்ட எந்த சமுதாயம் வேணாலும் இருக்கட்டும், ஏன்னா மெயின் ஓட் பேங்க் அவங்கதான், அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் உங்க மேல சந்தேகப்படுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு திமுக பிடிக்காது.
அதனாலதான் உங்ககிட்ட வர்றாங்க. நீங்களும் திமுக வெற்றிக்கு துணை போறீங்களோன்னு சந்தேகப்படுவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் எடப்பாடிக்கு சில அறிவுரைகளை சொல்லுங்க. உங்க கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னீங்க பொது வெளியில. ஆனா நீங்க தான் எல்லா அரசியலையும் பண்ணீங்க. வெளியில கூட பண்ண இப்ப எடப்பாடி கூப்பிட்டு நீங்களே கூட சமாதானப்படுத்தி ஏதாவது ஒரு முடிவு வாங்க, நமக்கு அணிக்கு அது நல்லது அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்றாங்களான்னு முதல்ல பார்ப்போம். கொஞ்ச நாட்களாக அண்ணாமலையோட மூமெண்ட்லாம் ரொம்ப மர்மமா இருக்கு. மேலிடத்துல வந்து அண்ணாமலையை வந்து ஓரங்கட்டுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அண்ணாமலைக்கு எதிரான நிறைய செய்திகள் வந்து மேலிடத்துக்கு போகுது. கட்சிக்குள்ள உட்காந்தே வந்து இவர் எதிரணிக்கு வேலை செய்யறாரு அப்படிங்கிறப்பல என்ன நடக்குது? இல்ல அந்த மர்மம் என்ன நடக்குதுன்னு கேட்கிற கேள்வி நேற்று வரைக்கும் தொடருது. அமித்ஷா உங்களை கூப்பிட்டாரா கூப்பிடலையா, கூப்பிட்டு நீங்க போகலையா, அழைப்பு இல்லாதனால போகலையாங்கிற கேள்வி உயிரோட இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அதுக்கும் மழுப்புறாரு. எனக்கு கல்யாணங்கள் இருந்துச்சுனாரு. இப்ப நல்ல நாளையில எப்படிப்பா கல்யாணம் நடக்குன்னு ஒருத்தன் கேட்டா இன்னைக்கு அண்ணாமலையோட பதில காணும். மொத்தம் அவர் ஏதோ வருத்தத்துல இருக்கிறாங்க தெரியும். அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போதே தமிழ்நாடு பிஜேபி தலைவர் என்கிற பதவியிலிருந்து அவர் நீக்கப்படல, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்ட டீசெண்டா நீக்கினாங்க. அப்படிதான் அர்த்தம் அது. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா நாமினேஷன் ஃபைல் பண்ணுங்க, நயினார் அமைதியா இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். கிட்டத்தட்ட நாமினேட்டட் போஸ்ட் தான் அது, வேற யாருமே ஃபைல் பண்ணல. அப்போதே அண்ணாமலையுடைய அந்த இரக்கம் தொடங்கிடுச்சு, அல்லது மேலிடத்தின் ஆசை நின்றுடுச்சுன்னு பத்திரிகையாளர் பார்வையில் பார்த்தா நம்ம அந்த முடிவுக்கு அப்பவே வந்துடலாம். ஆனால் அவருக்கு பொறுப்புகள் காத்திருக்கு, வாழ்த்துக்கள்னு மோடி ஒரு பக்கம் ட்விட்டு போறார், அமித்ஷா ஒரு பக்கம் ட்விட்டு போறார், கூட்டங்கள் எல்லாம் அண்ணாமலை ஜி அப்படின்னு பார்த்தா ஏதோ பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க போறாங்க, சில இன்சார்ஜ் சொன்னாங்க. இதெல்லாம் நடக்காத வரைக்கும் இந்த மர்மங்கள், குழப்பங்கள், கேள்விகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா புதிய தமிழ்நாடு பிஜேபியினுடைய மாநில நிர்வாகிகள் பட்டியல் சமயத்தில் வெளிவந்துச்சு. நேற்று வந்து துணை அமைப்புகள் பட்டியல், அது முன்னாடி பேரண்ட் பாடியோடது பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், செயலாளர்கள் பட்டியல் வந்து அந்த புதிய மாநில நிர்வாகிகளுக்கு நயினார் நாயகன் ஒரு காலை உணர்வு விருந்து கொடுத்தார். ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல கதவுகளை பூட்டிட்டு கொடுத்தாரு. சாப்பிடும்போது திறந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்போ நிர்மலா சீதாராமன் தலைமையில் அந்த கூட்டம் நடக்குது. அதில் அண்ணாமலை கடுமையாக விமர்சிக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. அப்போ அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். இந்த கூட்டம் நடந்த அதே கையோட டெல்லி கிளம்பி போனதை பார்த்தா, அதில் அண்ணாமலை தவிர்க்கப்பட்டதை பார்த்தா, அழைக்கப்படாமல் விடுபட்டதை பார்த்தா அவருக்கான செல்வாக்கு குறைஞ்சிடுச்சுன்னு ஒரு முடிவு தவிர்க்கிறார். அப்ப அண்ணாமலை என்ன செய்ய போறாருங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா செல்வாக்குள்ள அண்ணாமலை பிஜேபிக்காக அந்த கட்சிக்கு இளைஞர்கள் போல அண்ணாமலைக்காக போய் சேர்ந்தவன் இருக்கிறான். அவங்களெல்லாம் வச்சுட்டு அண்ணாமலை என்ன பண்ணுவாருன்னு தெரியுது. இப்பவே நம்ம யூகம் பண்ண முடியாது. அது தொடர்ந்து தக்க வைக்கிறாங்களா, அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து ஆஃப் பண்றாங்களா, இல்ல நல்ல பதவியை கொடுத்து நல்ல விதமா அவரை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சாதான் அண்ணாமலை என்ன பண்ணுவாங்க பார்க்க முடியும். இல்ல நிர்மலா சீதாராமன், வானதி போன்றவர்கள்லாம் வந்து இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் மேல எடுத்து அண்ணாமலையை தவிர அண்ணாமலை மீது மற்ற எல்லோருமே குற்றச்சாட்டு சொல்றாங்க. தனிக்கட்சி ஆரம்பாரா தெரியல. அதைத்தான் இவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தேசிய தலைவர் ஒருத்தர் வரப்போறார். அவர் வந்து உடனே தேசிய அளவில் பட்டியல் அறிவிப்பார், நிர்வாகிகள் பட்டியல். அதில் அண்ணாமலைக்கு இடம் இல்லைன்னா அண்ணாமலை அப்பதானே சில முடிவுகள் எடுப்பார். அது வரைக்கும் காத்திருப்பார். பிஜேபியில் இருக்கிற பிராமணர்கள் அண்ணாமலைக்கு எதிராக போறாங்கன்னு ஒரு செய்தி இல்லை. ரொம்ப சமுதாய ரீதியா உள்ளுக்குள்ள போக வேணாம். நான் சொன்னது ஆதரவு தளம்ங்கிறதுக்காக பிராமணர்கள் வார்த்தையை பயன்படுத்தினே தவிர மற்றபடி தனித்தனியா ஜாதி சொல்ல வேண்டியதில்லை. அண்ணாமலை ரசிக்கிற கூட்டம் ஒன்று வந்துடுச்சு. கவுண்டர்களை தாண்டி ஒரு கூட்டம், இளைஞர் கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தை இழக்கலாமா வேணாமா அப்படின்னு அமித்ஷா எடுக்கிற முடிவை பொறுத்துதான் அண்ணாமலையோட உயர்வும் தாழ்வும் இருக்கு. இல்ல தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு வந்து வழவழப்பா இவ்வளவு நாள் தலைவர்கள் எல்லாம் வழவழப்பாவே ஒரு தலைவர்கள் ஒன்னுத்தையும் ஒழுங்கா பேசாம இருந்தாங்க. இப்பதான் ஒரு வைப்ரண்டான லீடர். இல்ல வைப்ரண்ட்னு ஒரு பார்வை இருக்கு, ஆணவம் கலந்த உடல் மொழின்னு இன்னொரு பார்வையும் இருக்கு. ஏதோ அண்ணாமலை அப்படியே புனிதமான அரசியல் பண்ணதெல்லாம் நினைக்காதீங்க. அவருக்கு நான் எத்தனையோட அறிவுரை சொல்லியிருக்கேன் இது மாதிரியான பேட்டிகள் மூலமா. இவ்வளவு ஆணவம் கூடாது, இவ்வளவு பொய் பேசாதீங்க, உங்களை விட புத்திசாலிகள் மக்கள்னு சொன்னவன்னா என்னை போன்றவர்களும் தொடர்ந்து சொன்னாங்க. அதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு தான் கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்காரு. நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் மாற்றங்களையும் நான் பார்த்தேன். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அப்படிப்பட்ட அண்ணாமலை ஏன் உடனடியா அந்த உடல் மொழியை காட்டலன்னா அவரும் பதுங்கிதான் இருக்கிறார். அந்த பக்குவம் வந்ததுனாலதான். பழைய அண்ணாமலையா இருந்தா என்னை அழைக்கல, ஏன் அழைக்கலன்னு அமித்ஷா போய் கேளுங்கன்னு இருப்பாரு. இப்ப ஏதோ பூசி மொழுகிறாருனாலே கொஞ்சம் பதுங்குறாருன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுல கூட்டம் நடந்த போது கூட அவர் கலந்துக்கல. இல்ல திருநெல்வேலி மாநாட்டில் அவர் மேடையில் வச்சுக்கிட்டு எடப்பாடி முதல்வராக பேசிட்டாரு. அந்த கூட்டத்துக்குலாம் கூப்பிட்டாங்க. இந்த முக்கியமான ஒரு கூட்டத்துக்கு அறிவுரை சொல்கிற, தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும்னு அறிவுரை சொல்ற கூட்டத்துக்கு அண்ணாமலை கூப்பிடலன்னா அப்ப நீங்க அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அண்ணாமலைக்கும் அந்த கேள்வி இருக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, நம்ம திண்டிவனத்தை வந்து முடிச்சிருவோம். தமிழ்நாடு அரசியல் வந்து பல அநாகரிகங்களை பார்த்துள்ளது. அந்த அநாகரிக எல்லைக்கே இப்போது போது போல தெரிகிறது. போயிடுச்சு, போகும் போலெல்லாம் அதெல்லாம் பூசி மொழுக வேண்டாம். திண்டிவனத்துல ஒரு செய்திகள் பார்த்தீங்கன்னா பாமக விவகாரம், தந்தையை பற்றியும் மகனை பற்றியும் ஏகப்பட்ட செய்தி. இருவரும் யாரும் வெளியிடல, 2 பேரும் மாறி மாறி வெளியிட்டுக்கிறாங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்க 2 பேரும் பண்றதுனால வன்னியர்கள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, ஜாக்கிரதையா. போயிட்டாங்களா? விலகி போவாங்கன்னு நான் சொல்றேன். போகணும்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன்.
உங்களை வச்சுக்கிட்டு பகடக்காயா வச்சுக்கிட்டு அப்பாவும் பிள்ளையும் இப்படி பொது வெளியில சுயநலத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்கன்னா நான் யார் பக்கம் சாயலை. நியாயம் நான் கடவுளுக்கு தெரியட்டும், 2 பேரும் உட்காந்து பேசட்டும், நல்லா இருக்கணும் தான் நான் சொல்றேன். 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த தமிழ் சமூகத்துக்கு ராமதாஸ் செஞ்ச பங்களிப்புன்னு ஒண்ணு இருக்கு. சமூக நீதியை மையப்படுத்தி சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சா ராமதாஸின் பங்களிப்பு இருக்கு. அவர் அவமானப்படக்கூடாது, அவர் ஆரம்பித்த இயக்கம் பலவீனப்படக்கூடாதுங்கிற அந்த அடிப்படையில சொல்றேன். நீங்க 2 பேரும் உட்காந்து பேசுங்கன்னு சொன்னோம். அது 2 பேருமே செய்யறதை விட்டுட்டு, அதை பத்தி யோசிக்கிறத விட்டு, திமுக சூழ்ச்சி செய்கிறது, பிஜேபி அன்புமணியை வளைக்கிறது, ராமதாஸை திமுக வளைக்கிறது, யாரு காதுல சார் பூ சுத்துறீங்க? வன்னியர்கள் காதுல நீங்க காது குத்தணும்னு நினைக்கிறீங்க. வன்னியர்கள் முட்டாள்கள் அல்ல. இந்த உண்மையை முதல்ல ராமதாசும் அன்புமணியும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அமைதியாக இருந்து சமாதானம் போனா உங்களுக்கு உங்கள் இயக்கத்துக்கு நல்லது. இல்லை என்றால் நீங்கள் அம்பலப்படுவீர்கள், அவமானப்படுத்தப்படுவீர்கள். இப்ப நீங்க 2 பேர் தான் பண்ணிக்கிறீங்க. எதிர்காலத்துல வன்னியர்களே உங்க முகத்துல கரிய பூசுவாங்க. அந்த நிலைமையை ஏற்படுத்திடாதீங்க. இல்ல, இந்த இயக்கமும் தமிழ்நாட்டுக்கு தேவை. இல்ல, இந்த சமுதாயத்தை சின்னமாவே பல செய்திகளை வெளில விடுறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அதுக்கு மேல அந்த விஷயங்களை நான் பேச மாட்டேன். பொதுவாகவே நான் அந்த மாதிரி விஷயங்களை பேசுறது. ஆனா அவமானப்படுத்துற விஷயத்த உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிறத செய்யாதீங்க. நாகரிகமா அதை சொல்லி முடிக்கிறேன். சரி, இப்ப செங்கோட்டையன் 10 நாள் கெடு கொடுத்துருக்காருல்ல, அதே மாதிரி இவரும் 10 நாள் கெடு கொடுத்து 4 நாள் போயிடுச்சு. இந்த கெடு முடிஞ்சு என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இவர் கட்சியை விட்டு நீக்குவார். அப்புறம் அன்புமணி ஒரு பொதுக்குழு கூட்டி நிறுவனராக இருந்தாலும் நீக்குவதற்கு அதிகாரம் இருக்கு தலைவர்கள் சொல்லி அவர் கட்சியை விட்டு நீக்குவார். 2 பேரும் பயிலா பேசுவாங்க. இந்த அவமானம் எல்லாம் உங்களுக்கு தேவையான முதல்ல உட்காந்து யோசிங்க. ஏன் யோசிக்க மாட்டேங்கிறார் பெரியவர்? ஜாதகம் இப்ப நடக்கிற நேரம் சரியில்லைன்னு தான் நான் ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவனா சொல்றேன். 2 பேருமே நல்ல ஜோசியரை பாருங்க. ஒரு காலகட்டம், கெட்ட காலகட்டம்னா கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. நான் ஏதோ நகைச்சுவையா சொல்லலை, நான் திரும்ப சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாடு அரசியலுக்கு தேவை. அந்த அடிப்படையில சொல்றேன். 2 பேரும் உட்காந்து பேசுங்க. இதை சரி பண்ணாத இவங்க அலையன்ஸ் எல்லாம் போனா சரியா வராது இல்லையா? முழுமையான பலன் எங்க போய் சேர்ந்தாலும் கிடைக்காது. யாரும் இவ்வளவு மதிக்கப்பட்டாங்க. மதிச்சு கூட ஒரு கணக்கு காட்டுறது கூட பாத்தீங்களா? ராமதாஸ் நாங்க இழுத்துட்டோம், அன்புமணி நாங்க இழுத்துட்டோம், அன்புமணிக்கு தான் நிறைய நிர்வாகிகள் இருக்கான்னு அன்புமணி சேர்க்கிற தலைமை சொல்லலாம். இல்ல ராமதாஸ் பெரியவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு ராமதாஸ் போய் சேர இடத்துல இருக்கிறவங்களும் சொல்லலாம். இல்ல, இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேருமே என்டிஏல வந்து சேரலாம். முழுமையான பலன் என்டிஏக்கு கிடைக்காது. அந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒற்றுமையாக இருந்து என்டிஏக்கு போனாதான் உங்களுக்கும் மரியாதை, என்டிஏக்கும் மரியாதை. 2 பேரும் தனித்தனியா போனீங்கன்னா அந்த ஓட் பேங்கை எப்படி சுரண்டணும்னு தெரியாத கட்சி அல்ல திமுக. உஷாரா இருங்க. சோ பல விஷயங்களை நியாயமான முறையில அலசுனீங்க. மிக்க நன்றி எஸ்பிஎல். நன்றி.